ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். நான் லீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் த செவன் கிங்ஸ் தான். நாங்கள் நேம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோபியோட டான்ஸ் பிரதர் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு ஃபீல் பண்ணி கேளுங்க. அண்ட் இப்போ நம்ம ட்ரீம் குழுப்பலாம். ஸோ போன பாட்டில் வந்து நம்ம தாயவங்க, நம்ம ஜேகே, நம்ம ஜெமினு, அப்புறம் வந்து நம்ம ஹோபி அப்படி சொல்லிட்டு 4 பேரும் 4ஆம் மூலையில் ஒரு அழகாக ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் பார்த்தோம். ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹோபியும் நீங்களும் தான் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ 2 பேருக்கும் ப்ரீத்தே விடல, அந்த அளவுக்கு இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு. ஸோ அவர் பெட்டில் உட்காந்துருக்காரு, நீங்கள் அவர் மேலே டபுள் சைட் கார்டு போட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கதவு நாக் பண்ணுற சத்தம் கேட்குமா? ஹோபி 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 யாரும் வந்திருக்காங்க, போய் பாருங்க, போங்க, யாருன்னு பார்த்துட்டு வாங்க. சரி சொல்லுங்க, பண்ணிக்கோ. பண்ணிக்கிறேன், போய் கதை தருங்க. ஸோ ஹோபி போய் கதை திறந்து பார்த்தா உங்கள் பாட்டி, அதாவது ஹோபியோட அம்மா உள்ள என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். ஓ சரி, ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன், உக்காரு. என்னம்மாச்சு? உட்காரு ஹோபிய. ஓ சரிம்மா. சொல்லுமா. ஒன்றும் இல்லை, பையனுக்கு ஒரு நல்ல சம்மதம் வந்துக்குது, நம்ம வேணால் பார்த்து முடிக்கலாமா? ஏன்னா வயசு பண்ண எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டிலையே வச்சுருக்கிறது? அடுத்தது அக்னி இருக்கா, நிவி இருக்கிறா, கிவி இருக்கிறா, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணோம்லப்பா. அது நீ தான் பெரியவப்பா, நீ தான் பார்த்து செய்யணும். அது என்ன, அது போய் வந்து இந்த பையன் இருந்துட்டு நீ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட, உன்னை நம்பி வந்து இந்த 4 பொண்ணுங்களையும் கரை சேர்க்க வேணாவா? அதுக்கப்புறதோ ஆம்பளை பசங்க இருக்கிறானுங்க, அவனுங்க ஒரு வயசு வந்தால் பொண்ணு கிடச்சிரும்னு வச்சுக்கோ. இப்படி பார்க்கணும்ல, பொம்பளை பசங்க இருக்குல்ல, மாப்பிள்ளை கையை பிடிச்சி பத்திரமா படிச்சுட்டு முதல்ல என் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றணும்டா, அதுதான், வேறு எதுவும் இல்லை. அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி பேசிகிட்ருக்காங்களா? நீங்கள் ஒரு பக்கம் ஷாக்காக ஹோபியை பார்க்குறீங்க, ஹோபி ஒரு பக்கம் ஷாக்காக உங்களையும் அவங்க அம்மாவையும் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் வந்து இதை ஒரு இதில் எடுத்துக்கலாம், அந்த இடத்துல அம்மா இருக்காங்களே, இந்த மாதிரி யோசிப்பாங்கன்ட்டு ஒரு மைண்டில் வரல, இப்போ தான் யோசிக்கிறாரே. ஆமாம், நம்மளுக்கு என்ன வயசாகுது, எப்படி வந்து டக்குன்னு கல்யாணம் பண்ணணும் தானே அப்படின்ற மாதிரி இப்போ தான் மைண்டுக்கு அவருக்கு வருதே. அதுவும் ஒரு அம்மா இருக்காங்க, அதுவும் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு அவருக்கு இப்போ தான் புரியுதே. ஸோ அப்படி குழம்பிட்டு உட்காந்துட்ருக்காரு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கு. அப்போ கரெக்டாக வச்சதை மறந்த மாதிரி ஜங்குக்கு உள்ளே வந்துட்டேன். ஆமாம் பாட்டி, நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், நல்ல பையனை பார்த்து நம்ம ஆலியாக முடிச்சிட்டா என்கிட்ட திருப்தியாக வந்துடும். ஏன்டா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எனக்கு முதல்ல ஆலியாவை கரை சேர்க்கணும் பாட்டி, அவ்வளோதான். நல்ல இப்படி நல்ல பையன் கையில் பொறுப்பாக ஒப்படைக்கணும். அப்போது ஹோபி ஜேகே பார்த்து மறைச்சிட்டு, இவனை வச்சுட்டு ஒன்றும் முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ பாட்டி, சரிடா, நான் மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நைட்டு ஆலியாக்கிட்ட கொடுத்துக்கிறேன், அவள் பார்த்துக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாள், சரியா? அதே மாதிரி மாப்பிள்ளை இன்னும் 2 நாளில் இந்தியா வராடுறா, அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு கையோடு தான் நம்ம ஆலியாவை கூட்டிகிட்டு போவார். என்ன அம்மா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. நல்ல பையன்டா, நான் முடிவு பண்ணிட்டேன், ஆலியாவுக்கு அந்த பையன்தான் கரெக்டாக இருப்பான். நீ என்ன பண்ணுற, நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு ஃபோன் பண்ணி அந்த வீட்டில் பேசிவிட்டு இப்போ வந்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நம்ம ஹோபிக்கு இப்போ தான் மண்டையே வெடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுமா, அவர் அப்படி டென்ஷனாக உட்காந்துட்டார், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே ஆலியா போ
ஒரு ரூமுக்கு போய் மூஞ்சில் ஃபேஷியல் போடுறது, அப்புறம் இந்த பெடிக்கர் மெடிக்கர் இதெல்லாம் பண்ணிக்கோ. பொண்ணு பார்க்க வரும்போது லட்சணமாக இருக்கும் நடி தங்கம், ஐயோ அழகு பொண்ணு, போ 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 அப்படி சொல்லிட்டு அப்படி கில்லு முத்த கொடுத்துட்டு போ சொல்கிறான். சங்கு என்ன பேசுகிற? ஏய் போடே போ, ரூமுக்கு போ. இப்போவும் சொல்கிறேன், உனக்கு ஹோபி செட் ஆக மாட்டான். சாரி, ஹோபி தாத்தா செட் ஆக மாட்டார். ஏய் ஹோபி தாத்தாவோட நான் என்ன? ஓ டே 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 ஓகே 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 ஹோபி சித்தப்பா, கூல் டவுன் கூல் டவுன். 2 நாளுக்கு அப்புறம் சூப்பராக ஹேண்ட்ஸமாக மாப்பிள்ளை வந்து இறங்குவான். அவனை பார்த்துட்டு வாயும் கீழையும் மூடிட்டு கல்யாணத்தை எடுத்து செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி சிரிச்சிட்டு போயிடுறான். ஹோபி ஏய் கம்னரே தலை வலியுது. ஹோபி இங்கே பாரு டென்ஷன் ஆகாத. ஏய் ஜங்கு புரிஞ்சிக்கவே மாட்டேனாண்டி என்ன? இப்படி வந்து அம்மா சொல்லிட்டு போகுது. ஏய் அவங்க கம்மன் தாண்டி இருந்திருப்பாங்க, ஜங்குக்கு தான் ஏதோ பண்ணியிருக்கான் தான் சொன்னல. ஆனால் நல்லா பார்த்து கூப்பிட்டு வந்தாடி அவங்க அண்ணனுங்கள, நல்ல என் வாழ்க்கையில் வந்து விளாட்றதுக்குடே. ஹோபி டென்ஷன் ஆகாது ப்ளீஸ் ப்ளீஸ். பாரு இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா எதனா டென்ஷன் ஆகணும், எதனா அடிச்சுட்டு போகிறேன் போ. நான் என்ன பண்ணேன்? போடி போகிறேன் இதுக்கு கத்துற. ஏய் வேற இப்போ சமாதானம் வேறு பண்ணுமா இவ்வளோ? ஸோ இப்படியே ஒரு 1 டே ஃபுல்லாக கிராஸ் ஆகிருக்கும். இப்போது ஃபோனில் நம்ம ஹோபியை வழுக்க டைமாக அவங்க பாட்டி உட்கார வச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு உட்காந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. பேசுடா மாப்பிள்ளை, பேசுகிறாரா, பேசுடா மா பேசு. ஹலோ ஹலோ யாரு மா? யாரு? இருப்பா தெரியல போல. ஹலோ தம்பி, சொன்னல என் பையன் ஹோபி ஜங்கோசக்கு. ஆமாம் பாட்டி மறந்துட்டேன், சாரி. கொடுங்க பேசுகிறேன். இந்தா இப்போ தெரியும் பார், தம்பி மறந்துடுச்சு, பேசு. சரிம்மா. ஹலோ ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரோவா? எனக்கும் வயசுலாம் ரொம்ப கம்மிலாம் இல்லை, என்னோட கொஞ்சம் அதிகம்தான். ப்ரோனே கூப்பிட்டுக்கலாம்ல அவங்கள? கூப்பிட்டுக்கலாம். சரி ஓகே. நீங்கள் தான் ஆலியாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன். டக்குன்னு கொடுத்தோடனே யாருன்னு தெரியல, சாரி தெரியாமல். இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல. உங்கள் பேர்? என் பேரா மின்னங்கி சுகா. நீங்கள் என்ன எங்கன்னு கூப்பிடலாம், சுகானா கூப்பிடலாம், நாட் அ ப்ராப்ளம். ஓகே. நாளைக்கு எப்படி நான் ஊருக்கு வந்துடுவேன். ஸோ யா வந்து பிக்கப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பொண்ணை எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துக்கோ, என்னம்மா? ஆமாண்டா, பத்திரமா பார்த்துக்கலாம். அம்மாவே சொல்லிட்டாங்க. ஓகே ப்ரோ, வைக்கிறேன். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே, குட் பாய். அப்படி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு சுகா. ஸோ உங்களுக்கு பார்த்துக்கிற மாப்பிள்ளை சுகா தான். ஸோ இப்படியே வந்து அந்த நாளும் வருமா. இன்னைக்கு நம்ம சுகாவை போய் நம்ம ஹோபி காலையிலேயே பிக்கப் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்காரு. கூட நம்ம தயவங்க சும்மனு அவனுங்க பற்றி தான் தெரியுமே, செம்ம காமெடி பீஸு. நின்றுட்டு காலிலேருந்து பார்க்குறேன்டா ஹோபி சித்தப்பா மூஞ்சில் ஆடலை எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சாம்பார் மூஞ்சில் ஊற்றணும்னு வச்சுக்கேன், அப்படியே கொதிக்கொண்டா.
நான் பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஹோபி சித்தப்பா, சும்மா விளையாட்டுக்க. ஏய் என்ன வெறுப்பேத்திரியா? இல்லை இல்லை, எங்கள் மச்சான் வர போகிறாரு, அவரை பார்க்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லைப்பா. அந்த சந்தோஷத்தில் எங்களுக்கு என்ன பேச தெரியாதுன்ற லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். கண்டுக்காதீங்க எங்களை, நீங்கள் போங்க. சரிடா சரி அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் வண்டி ஓட்டிகிட்டு இப்போது ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஹோபி சித்தப்பா கால் வலிக்க போகுது, உட்காந்துக்கோங்க, வயசாகிடுச்சு, நிற்க முடியாது, பரவாயில்ல நின்றுக்கிறேன். சரி சுகர் டேப்லெட்லாம் போட்டு வந்தீங்களா வரும்போது? டே ஜமன் இல்லை சித்தப்பா கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை கேட்குறேன். மினி சைஸ் மிக்சர் பேக்கெட் மாதிரி இருந்துட்டு வாயெல்லாம் பேச தானே ஒரே குத்திடுவேன். ஐயோ சித்தப்பா பயமாகுது சித்தப்பா, சாரி சித்தப்பா, இனிமேல் பேச மாட்டேன். டே இதுடா அவர்கிட்ட போயிட்டுருக்க, தயம் சொல்லி வச்சிரு. சரிங்க மாமனாரே. மாமனாரா? யாரா அவனுக்கு மாமனார்? அக்னியோக போனேன்னா நீங்கள் எனக்கு மாமனார் தானே, அதுதான் சொன்னேன். ஓ அப்படியா? இது எப்பத்தில் இருந்துடா? அதெல்லாம் ஓடுது ஒரு பக்கம். ஆனால் உங்களால் தான் மாமனாரே நானும் அக்னியும் சேர்ந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் உன் தொங்கச்சி எனக்கு கொடுக்க மாட்டேன், என் பொண்ணு அப்படி தூக்கி கொடுப்பனும். பார்த்துறேன்டா பார்த்துறேன். என் தொங்கச்சி எப்போவுமே சுகா மாப்பிள்ளைக்கு தான். ஆனால் எப்படி ஆனால் உங்கள் பொண்ணை இப்படி வாடி என் பக்கம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வருவா. லவ் பண்ணுறா ப்ரோ. டே கோவப்படாதீங்க, உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் எனக்கு வரங்கோ. கோவப்படக்கூடாது, மாப்பிள்ளை வந்துடுவார், கூப்பிடு போ. ஸோ இப்படியே நம்ம சுகாவும் அங்கேருந்து வந்துடுவார். ஸோ தயாங்க ஜிம்மியை பார்த்தோன்னே ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு கிட்ட வருவார். ஸோ ஹோபி அப்படி சைடில் நின்றுட்டுருப்பார். ஹாய், நீங்கள் ஜங்கோசாக்? ஓ நீங்கள் தானா? உங்களுக்கு 38 வயசுன்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் பாவம் ரொம்ப ஏங்க இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சவுண்டாக சொல்ல முடியுமா? இல்லை 35 வயசுன்னு சொன்னாங்க, பார்க்குறதுக்கு எங்கே இருக்கீங்கன்னு சொன்னேன். கேட்டுச்சா? இல்லை என் காது சோடு கேட்கல, வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு நம்ம தாயாம போகிறானுங்க. அப்படியே முறைச்சிட்டு இப்போ கார்லேயே ஏறி உட்காந்தாச்சு. நம்ம சிக்கா அப்படியே ஏறி முன்னாடி உட்காந்துட்டு எனக்கு கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா? தோ மாப்பிள்ளை தரோம். மாப்பிள்ளையா? பார்க்குறதுக்கு 2 பேரும் குட்டி ஒன்று இருக்கீங்க, என்ன போய் மாப்பிள்ளைன்றீங்க? என்ன வயசு ஆகுது அவங்க 2 பேருக்கும்? 18. நானும் 18 தான். பட் நான் 18 கிடையாது, நான் 25. ஓ 25 ஆகுதா உங்களுக்கு? இருந்தாலும் என் தங்கச்சி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அதனால் மாப்பிள்ளைனே கூப்பிட்டுக்கிறோம். இல்லை சுகா மாமான்னு கூப்பிட்டுங்க போதும். மாமா? மீ? நோ, யூ கால் மீ மாமா. ஓ ஓகே மாமா. ஸோ நம்ம ஹோபி சிரிச்சுட்டு அப்படியே வராரு. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கும் போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே உள்ளே வராரு. அடாட நில்லு தம்பி, என்னாச்சு? இருங்க சுற்றி போட்ட பிறகு உள்ளே வாங்க. சரி அப்படின்னு உடனே அவரும் நிற்கிறாரு. ஸோ சுற்றி போட்டுட்டு ஜமத்தான் இருக்க பார்க்கறதுக்கு இப்போ தான். ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா. நீ தான் என் பேத்தி கட்டிக்கு போகிற மகாராசனா, அழகாக இருக்கேன். சரிங்க தாத்தா, நான் உள்ள வரட்டுமா? வாப்பா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டில் யாருக்குமே தலைகால புரியல. ஜங்குக்கு தேடுறாங்க, ஜங்குக்கு காணும். ஸோ உங்களை தான் குரல் கொடுக்குறாங்க. ஆலியா இதோ வரேன், ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கத்துறீங்க.
ஸோ நம்ம சுகா அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போது ஜிம்மன் இந்த சைட் ஜங்குக்கு தேடிட்டு மேலே வந்திருப்பார் எங்கள் ரூமில். ஜங்கு போதும் விட, டே என்னடி ஒரு மாதிரி இருக்குது, ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வரவே மாட்டேன். இன்னும் அதுதான் என்னை வீட்டில் ஒரே ஒரு கிஸ்ஸு தானடி, ஒரு 2 months, ஒரு கண்டினியூ ஒரு 2 months அடிச்சு நான் போயிடுறேன்டி. சரியா? கிட்ட வா. டே ஜேகே, முண்டா இவன் சிரிக்காதடி. சரி நாடா. டே சுகா வந்துட்டாரா, கீழே வரேன்டா அப்போ. சரி அப்படின்னு ஒன்னே அவனும் போயிடுறான். ஓத்தா ஒன்று வந்துச்சுறாண்டி, வச்சுக்கோ போ. ஸோ அவளும் எந்திரிச்சு நின்று ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்க போட்டுக்கிறா. ஆனால் கிஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பாங்க, இன்னும் அதுக்கெலாம் லவ் பண்ணல. அதுக்கே எப்படி சாவறான் பயப்பில்ல. ஸோ அப்படி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கீழே வருவானா. கீழே வந்தோடனே, வாங்க சுகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது? எல்லாம் சூப்பராக போகுது. அண்ட் யா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததில். ஓகே ரூமுக்கு போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு மேலே இருக்க ரூமை காட்டுறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் வரல. ஸோ அப்போ தான் நீங்கள் படிக்கட்டுலேருந்து இறங்கி வருவீங்களா? ஸோ சுகா அப்படி நின்ட்டார் உங்களை பார்த்துட்டு. என்ன பாட்டி? வணக்கம். யார் நீங்கள்? யார் பாட்டி இது? ஒன்று கட்டிக்க போகிற மகாராசை வந்தான். நீங்கள் அப்படியே ஷாக்கை பார்த்துட்டு ஹோபியை பார்க்குறீங்க. ஹோபி எதுவுமே ஒரு ரியாக்ட் பண்ணாமல் கேஷுவலாக இருக்கார். சரி பாட்டி, பேசு போல அந்த பையன்கிட்ட. பாட்டி வேண்டாம். சரி விடுங்க, வெக்கப்படுறாங்க போல். இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். சரி தம்பி, விட்டுறேன், அப்புறமா பேசு. சரி. ஏய் ஒரு ஆய் நான் சொல்கிறேன். ஜேகே சொல்லு. ஹாய். இல்லை ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே ஜேகே, விடு. இல்லை அப்புறம் பழகிறது. இன்னும் 2-3 வீக்ஸில் கல்யாணம் வரேன். ஏய் சொல்லு. ஹாய் சுகா, ஐம் ஆலியா. என் பேர் மேனி. ஓகே, சுகான்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். ஓகே, நைஸ் டு மீட் யூ. நான் போகட்டுமா? தாராளமா போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே ரூமுக்கு போவீங்க. ஐயோ இவ்வளோ பயமாக இருக்கு. பக்கத்தில் என் புருஷனை வச்சுட்டு இவன் கையை பிடிக்கிறதுக்கு என் கை அவ்வளோ நடுங்குது. ஐயோ. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஹோபி உங்கள் ரூமுக்கு தான் வருவார். உள்ளே வந்து கதவு சாத்திட்டு, ஹோபி வந்துட்டியா? ஏய் என்ன ஹோபி வலிக்குது கையாடு? இப்போ எதுக்கு தொண்டை பிடிச்சிட்ருக்க? வலிக்குது. ஏய் அவன் கை கொடுத்தா நீ கை கொடுப்பியாடி? ஐயோ தெரியாமல் கொடுத்துட்டேன், விடு. இல்லை ஒன்றும் ஹோபி, நீ தப்பு பண்ணுற. என்ன தப்பு பண்ணுறேன்? நடி தப்பு பண்ணுறேன். எனக்கு தான் யாரும் உன் மேலே கையை வச்சா பிடிக்காதுன்னு தெரியுதில்ல. ஃபேனோட்டு அப்படி நீட்டு போய் கொடுக்குற கையை. தெரியாமல் பண்ணிட்டு ஹோபி விடு. ஹோபியாடி? சரி டாடி விடு. முடியாதே. உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடி. இதுக்கெல்லாம் யாரும் பனிஷ்மெண்ட் தருவாங்களா? விடு. இல்லை பண்ணி ஆகணும், பண்ணோண்டி. ஹோபி வேண்டாம். ஹோபி போதும். பாரு, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாதான். இல்லை அப்படியே அவன் கை தரம் அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே கொடுக்குறேன் கையா. எவ்வளோ திமிர இருக்கும்.
கலாய்கிறானுங்கடி உங்கள் அண்ணனுங்க காலில் என்ன சுகர் மாத்திரை போட்டியா பிபி மாத்திரை போட்டியா முட்டி வலிய போகுது நிற்காத என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க நான் பார்க்க என்ன அப்படி இருக்கேன் நான் பார்க்க அப்படியா இருக்கேன் இல்லை யார் சொன்னா நீ ரொம்ப ஆன்சர் தெரியுதுல்ல அப்போ அவனுக்கு தெரியும்ல ஏன் உனக்கு இப்போ பார்த்துருக்காளே என் ஆத்தாகாரி ஒரு மாப்பிள்ளையே அவன் சொல்கிறான் பார்க்குறதுக்கு 38 years old மாதிரி தெரியல பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கீங்கன்ட்டு அவன் சொல்கிறான்டி ஒன்றுங்க இங்கே பாரு எனக்கு கடுப்பாகுதா இல்லையா நான் என்னடி பண்ணிட்டோம் நீ இப்போ எதுக்கு இவ்வளோ கோபப்படுற கோமாறு இன்னைக்கு கிஸ் பண்ணுவேன் ஐ லவ் யூ இது சொல்லிட்டா சரியாக போய்டும் இன்னும் 2 வாரத்தில் அவன் கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவான் என் புருஷன் இப்போது கல்யாணம் பண்ணிக்கோன்னு விட்டுருவான் அப்படி தானே அப்போல்லாம் இல்லையே பின்ன உன்னை நம்பி தான் நான் வீட்டில் இருக்கேன் இல்லைனா அவனா இருந்திருந்தா பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா நேற்று நைட்டே ஓடி போயிட்டுருப்பேன் எங்கன்னா வெளியில் நீ இருக்கவும் தான் நான் இருக்கேன் நீ பார்த்துப்பல்ல அந்த மாதிரி விட்டுறாதடா எனக்கு அப்புறம் பயமாயிடும் சரிடி பயப்படாத நான் பார்த்துக்கிறியா பார்த்துக்கிறேன் இப்போ கிஸ் பண்ண என்ன எத்தனா ஒன்று சொல்லி க்யூட்டாக பேசி அப்படியே மால் போய் மாற்றிடுவான் மனசா அதுதானே உன் பொண்டாட்டி அதுதான் என் பொண்டாட்டி போதும் இதுக்கு மேலே போனால் ஃபுல்லாக போக வேண்டியது இருக்கும் இதோட முடிச்சிக்கலாம் என்ன முடிச்சிக்கலாம் நாடி முடிச்சிக்கலாம் வா கை கொடுத்தல அவனுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நான் ஒன்று தரேன் வேண்டாம் தேவையில்ல பண்ணலாண்டி ஷோ ஹோபி வா ஹோபி ஹோபி போதும் சின்ன போதும் எனக்கு போதாது ஸோ அப்படியே ஒரு மேட்ரை முடிச்சுட்டு அப்படியே பெட்டில் ஆகி படுத்துட்ருக்கீங்க 2 பேரும் ஓகேடா நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போகிறேன் லவ் யூ ஆர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் வந்து சான் கிங்ஸ் லவ் யூ டாடா பை பாய்